விஜயா, மனோஜ், ரோகிணி இவங்க 3 பேர் பேரெல்லாம் சேர்த்து வச்சு ரோமையா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்றதெல்லாம் வந்து சிரிக்க வைக்கிற ஃபில்லரான எபிசோட்ஸ் அப்படின்னு வந்து போடும்போது தனித்தனி எபிசோடாக பார்க்கும்பொழுது எல்லாமே ஓகே. ஆனால் நமக்கு இப்போ தான் ஒரு ப்ரோமோவில் வந்து போட்டு டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ரோகிணி சிக்கக்கூடிய ஒரு அதிரடியான அதிர்ச்சியான பயங்கரமான திருப்பங்கள் அப்படின்னா வந்து போட்டுட்டு டிசம்பர் மாதமே கிட்டத்தட்ட பாதி மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னுமே வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே போகல அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி வந்து டயர்ட் ஆக்குது. ஏன்னா அந்த கதையில் எத்தனை நாள் நம்மளை திருப்பி திருப்பி ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களான்னு கொண்டு போயிட்டு கடைசியில் அதெல்லாம் மாட்ட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மீனா வேணால் திட்டு வாங்குவாங்க, அதை வேணால் பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதுவும் மீனா இன்றைக்கெலாம் வந்து அவ தரம் என்ன இவ தராதரம் என்ன அப்படின்லாம் வந்து பேசும்பொழுது சுயமரியாதையில் ஒரு ஆளாக இருந்தால் எனக்கு இங்கே இருக்குங்கிற அவசியமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆனால் மீனா அங்கேயே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வேணால் காஃபி போட்டு தரேத்த, உங்கள் வயிற்று ஏதாச்சுன்னா எதுவும் சொல்லாதீங்க, நான் வேணால் போட்டு தரேத்த, காலியாக அமுக்கி விட்றேத்த அப்படின்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம நல்ல விஷயமா நடக்கணும், இவங்க வந்து ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி நடக்கணும். போட்டிக்கு பல சீரியல்கள்லாம் வரும்பொழுது இவங்க பீக்குக்கு போகணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ரோகிணி அண்டு மனோஜ் செஞ்ச இந்த ஒரு ஏகப்பட்ட திருட்டுத்தனத்தில் ஒரு முக்கியமான திருட்டுத்தனமான ஏற்கனவே 30 லட்ச ரூபா காசை ஜீவாட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஜீவா கனடாலேருந்து வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்போ பார்த்து இவங்க ஏமாந்துட்டாங்கன்னு தெரியுற அதே டைமில் ஜீவாவாக வந்து பணம் கொடுத்தாங்கிறது வந்து முத்துக்கு தெரிய வந்து அப்போ அதை வச்சு தான் அந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சிங்களாடா. அப்போ உங்கள் அப்பா பணமே கொடுக்கலையா, உங்கள் அப்பா எங்கே இருக்கார், அப்போ உங்கள் அப்பா உண்மையிலே மலேசியாவா இல்லையான்னு கேட்குற கேள்விகள்லாம் வந்தால் வாச்சு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, கிறிஸ்டி இவங்க பிள்ளைங்கிறதெல்லாம் கடைசியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயமா தெரிய வந்து ஒரு திட்டுகள்லாம் வந்து விஜயாட்டேருந்து விழுறதெல்லாம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நடக்குமா நடக்காதா நீங்கள் நினைக்கிறீங்க?